கலைஞர் அண்ணா நினைவு நாளையொட்டி திமுக சார்பில் அமைதி பேரணி. பேரணிக்கு பிறகு அண்ணா நினைவிடத்தில் மலர் வைத்து மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முசிறி மற்றும் ராசிபுரம் பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு. விடிந்த பிறகும் முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறு சென்ற வாகன ஓட்டிகள். மக்களவையில் குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் இன்று தொடக்கம். காங்கிரஸ் கட்சி சார்பில் ராகுல் காந்தி விவாதத்தில் பங்கேற்பார் என தகவல். வக்பு வாரிய திருத்த மசோதா அறிக்கை நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல். நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் ஜெகதாம்பிகா பால் தாக்கல் செய்கிறார். இஸ்ரோவின் 100வது ராக்கெட் மூலம் ஏவப்பட்ட செயற்கைக்கோளில் கோளாறு. தொழில்நுட்ப கோளாறை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தகவல். ஊழலை ஒழிப்பதாக கூறி மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர் கெஜ்ரிவால் என்று ராகுல் காந்தி விமர்சனம். ஆம் ஆத்மி அளித்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என்று குற்றச்சாட்டு. வசந்த பஞ்சமியையொட்டி மகா கும்பமேளாவில் குவிந்த பக்தர்கள். திருவேணி சங்கமத்தில் புனித நீராடி சிறப்பு வழிபாடு. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலையொட்டி அனல் பறந்து பரப்புரை இன்றுடன் ஓய்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி பிரச்சாரமும் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மண்டப மீனவர்கள் 10 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. படகையும் பறிமுதல் செய்து நடவடிக்கை. தமிழ்நாடு சாரணியர் இயக்கத்திற்கான புதிய தலைமை அலுவலகம் 10 கோடி ரூபாயில் கட்டப்படும். மணப்பாறையில் நடைபெற்ற சாரணியர் வைர விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. 1000 கூடாரங்கள், சாரணியர்கள் தங்குவதற்கு 900 கூடாரங்கள், சாரணியர் தங்குவதற்கு 450 கூடாரங்கள், ஒன்றிய மற்றும் மாநில அரசு அலுவலர்கள் தங்குவதற்கு 40 கூடாரங்கள். திருப்பரங்குன்றம் மழை விவகாரம் தொடர்பாக நாளை இந்து முன்னணி அறிவித்துள்ள ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுப்பு. மதுரை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் 144 தடை உத்தரவு பிறப்பித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பத்திரிகையாளர்களின் செல்போன்களை பறிமுதல் செய்ய அவசியம் என்ன? விசாரணையை சிபிஐக்கு மாற்றவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். இந்தோனேசியாவில் ஜகர்தாவில் உள்ள முருகன் கோயிலில் மகா கும்பாபிஷேகம் கோலாகலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என கூறி வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி. பிரதமர் தனது உரையை தொடங்கும் போது முருகனுக்கு அரோகரா என்ற தமிழில் தொடங்கியது பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிவு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பஞ்சப்பள்ளி அருகே மின்கசிவால் தீப்பற்றி எரிந்த வீடு. வீட்டிலிருந்து 15 சவரன் தங்க நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் எரிந்து சேதம். தெலுங்கானாவில் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு அறிக்கையின் தரவுகள் வெளியீடு. அதிகபட்சமாக பிற்படுத்தப்பட்டோர் 56%, பட்டியலினத்தவர் 17% உள்ளதாக தகவல். ஜெர்மனியில் தீவிர வலதுசாரிகளுக்கு எதிராக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம். குடியேற்ற மசோதாவில் திருத்தம் செய்ய ஆதரவு தெரிவித்ததால் வலுக்கிறது எதிர்ப்பு. நெதர்லாந்தில் நடைபெற்ற டாடா ஸ்டீல் செஸ் தொடர். தமிழகத்தை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா மகுடம் சூடினார். இங்கிலாந்துக்கு எதிரான 5வது T20 கிரிக்கெட் போட்டியில் 37 பந்துகளில் சதம் விளாசி இந்திய வீரர் அபிஷேக் சர்மா அசத்தல். 150 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று தொடரையும் கைப்பற்றியது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் T20 உலகக்கோப்பையை வென்றது இந்திய இளம் மகளிர் படை. பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பாராட்டு. இளையராஜாவின் பாடலுக்கு நடனமாடிய ரஷ்ய கலைஞர்கள். பட்டர்ஃப்ளை, பூவே செம்புவை பாடல்களுக்கு நேர்த்தியாக நடனமாடி அசத்தல். சாதனை செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.